ஹாய் எவ்ரிவன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லன்னு ஒவ்வொருத்தையும் பார்க்குறப்போ எக்கச்சக்க இன்டர்வியூஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஷோ ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபியில் நம்ம ஒரு வாட்டியும் அமேசிங் கெஸ்ட், அவங்களுடைய வித்தியாசமான சில முகங்கள், வெறும்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார், உங்களுக்கு இந்த ஹீரோட நடித்தப்போ எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி மட்டும் கேட்காம, அவங்க ஒரு ஹியூமன் பீங்காக, அவங்க ஒரு செலிபிரிட்டியாக, அவங்க ஒரு நட்சத்திரமாக, அவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்காங்க, அவங்களோட சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் அண்ட் அவங்களோட குவர்க்கியான சில ஃபன் கேம்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் பண்ணுறது தான் இந்த ஆஃப் த ரெக்கார்ட். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பர்சன் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அண்ட் அவங்க கூட பேசின கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு தெரியும் அவங்க ஒரு அமேசிங் ஹிட்ஸ் தமிழ், ஹிந்தி, கன்னடம்னு நடிச்சிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஆஃப் லேட்டாக அவங்களுக்கு ஒரு புதிய பாதை ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க. இது கேட்டு நீங்கள் நிறைய பேர் அவங்கள பற்றி இந்த சைடு தெரியாதவங்க அவங்கள பார்த்து பயங்கரமாக பிரமிச்சு போக போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ஹூஸ் ஆக்டட் இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக டாக்டர் பட்டமும் வாங்கிய சஞ்சிதா ஷெட்டி நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். டாக்டர் சஞ்சிதா ஷெட்டி அவர்களே, welcome to Off the Record with MKB. Thank you for being here. Thank you for inviting me. I'm so happy to be here. Bangalore பொண்ணு, பக்காவா காஃபியோட வந்து and I'm a major coffee fan. So அதனால வந்து உங்களோட first love with coffee பத்தி first சொல்லுங்க. I'm sure இத பார்க்குற நிறைய பேர் காஃபி ஃபேன்ஸ் இருப்பாங்க. Actually, do you remember Jungle Book? எல்லாருக்குமே ஞாபகம். So every Mowgli. So அது வந்து சின்ன வயசுனா every Sunday அது வந்து அந்த ஷோ. So அப்போ Saturday Sundays full festival மாதிரி எங்களுக்கு ஸ்கூல் கிட்ஸ்க்கு. அம்மா எப்போ Saturday Sunday மட்டும் காஃபி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ, சின்ன வயசுல காஃபி குடிப்பீங்களா? சின்ன வயசுல. So மத்த எல்லாமே வந்து டேஸ்ல வந்து மில்க் மட்டும் தான். So அந்த காஃபி ஸ்மெல் அப்பதான் எனக்கு I started loving that coffee and coffee smell, and after that கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜாஸ்தி ஆச்சு. And I have a lot of coffee collections and still yes, coffee is first for me. But somebody who is so much in love with coffee, ஏன் ஃபுட் மேல எவ்வளோ அவர்ஷன்? அவர்ஷன் இல்ல, பட் ஐ நோ தட் கேள்விப்பட்ட நீங்க you're a very poor eater அமே. ஆமாம், அது கரெக்ட் தான். பிகாஸ் poor eater வந்து கம்மியா சின்ன வயசுல தான் அது அப்படி. இது வந்து நம்ம ஹீரோயின் லைக் டயட் ஸ்டாஃப். நோ எங்க அப்பா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கூட இஸ் ஸ்டில் நாட் எட் 70. அவரு என்னோட இதா இருக்காங்க, மசில்ஸ் எல்லாம் இருக்கு. இட்ஸ் ஒன் இஸ் தட் மை ஃபாதர் ஜீன் அண்ட் எங்க அப்பாவும் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அது சின்ன வயசுல அது பார்த்து. ஆனா எங்க அம்மா நல்லா சாப்பிடுறாங்க. எங்க தம்பி நல்லா சாப்பிடுறா, தங்கச்சி நல்லா சாப்பிடுறா. பட் ஆனா நான் மட்டும்தான் அது அப்பாவோட அந்த இது வந்துருச்சு. அண்ட் சின்ன வயசுல ஒரு 5 ஸ்பூன் பேபி நான். 5 ஸ்பூன் மட்டும்தான் ஃபுட். 5 ஸ்பூன். ஸோ சம்டைம் ஐ கேன் ஈவன் நான் வந்து கோவிட் டைம்ல அண்ட் நிறைய ரிட்ரீட் எல்லாம் போகும்போது ஐ ஈட் 1 meal a day and 7 days only water liquid fasting. இப்போ 4 years back and liquid எல்லாம் ட்ரை பண்ணேன். சும்மா 7 days எப்படி 7 days எப்படி இருக்கும்? 7 days just water and 21 days no rice, no millets. அதெல்லாம் வந்து only vegetables and fruits அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிருக்கேன். But I am crazy about food. ஒரு 4 கிலோமீட்டர் நீங்க தள்ளி நிக்கறோம்னு நினைக்கிறேன். Yeah, why not? But food lovers எல்லாம் வந்து என்கிட்ட சர்வே வாங்க முடியாது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் I think 90% of the friends வந்து food lovers. இது நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜ் சாப்பிடுறாங்க, some of them vegan. பட் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. நான் மட்டும் தான் ஐயோ சஞ்சிதாவா அவளை மட்டும் சாப்பிட கூப்பிடாது, அவளுக்கு எதுவுமே நீ குக் பண்ணவே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு. But tell me, அந்த 5 spoon Sanchita, did she realize that she is going to be the lucky charm for first time directors? That is a very good question. அது நம்ம என்ன சொல்றது, நமக்கு தெரியாது நம்ம லக்கி அப்படின்னா. இன்னொருத்தர் சொல்லும் போது தான் அந்த வேல்யூ எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் which is very true. Even Kannada movie which I did 2006, அந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவரோட படம், ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம், ப்ரொடக்ஷன் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம், டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, மற்ற எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான். ஸோ அது 275 days ஓடும்னா நமக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கனவுல கூட நினைக்கல. ஸோ தட் இஸ் மை பிக்கெஸ்ட் லக்கி அண்ட் சக்ஸஸ். அதுக்கப்புறம் பேக் டு பேக் புனித் ராஜ்குமார் சார் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் பிரேம், அப்படியே ஒரு 4-5 படம் பேக் டு பேக் ஸ்கூல் காலேஜில் படிக்கும் போதே நடிச்சுட்டே இருந்தேன். பட் எல்லா படமும் எப்படி பிளாக் பஸ்டராக இருக்க முடியும்? எல்லா படமும் எப்படி 100 days
ஸோ பேசிக்லி ஐ எம் லக்கி. அதுதான் எனக்கு லக்கி சார்ம் ஃபார் ஆல் தி நியூ டைரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க என்னோட விக்கிபீடியால வந்து 15 புது டைரக்டர்ஸ். சூதுகவம்க்கு அப்புறம் யாருமே அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே விஜய் கூட நடிக்கணும், சூர்யா சார் கூட நடிக்கணும், அஜித் சார் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இல்லை மணிரத்னம் சார், கௌதம் மேனன் சார், ஆல் தி பிக் டைரக்டர்ஸ் நடிக்கணும். ஈவன் எனக்கு அப்படி இருந்தது. பட் டெஸ்டினி நோ ஒன் கேன் சேஞ்ச் இட் ஸோ ஈஸிலி. அந்த டெஸ்டினியில் என்ன இருக்குமோ அதுதான் நடக்க போகுது. பட் ஐ ஹவ் பின் லைக் 10 heroes I worked with. 10 different heroes and 10 new heroes. 10 new heroes and 15 new directors in Kannada also and Tamil also. Tamil is more and other languages less. Interesting. So in the choice irukala, in the choice வந்து இப்போ when I'm sure that இத பார்த்துட்டு இருக்கிற நியூ டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த லக்கி சாம் வேணும்னு வெச்சுக்கங்களேன். பட் ஐ அம் ஆல்சோ ஷூர் தட் எந்த மாதிரி ஒரு ரோலுக்கு டுடே people should choose Sanchita? Biopic, because when you are in 18 and namakku I started my career very young age. Teen laye start பண்ணிட்டேன். அந்த 3 years வந்து அவ்வளோ படங்கள் 100 days மேலே போகும்னா எனக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த டைம்ல சக்ஸஸ் என்ன தெரியாது, ஃபுல் படிக்கணும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவரோட ஒரு ஜோனும். நான் வந்து ஆக்டர் இல்லாமல் எங்கள் பாட்டி வந்து theater teacher, theater actor and classical dancer. So நம்ம ஏஜ் ஆஃப் 3-4 ஃபுல் டான்ஸ் ஃபேமிலி தான். இப்போ நம்ம சின்ன வயசுல பசங்களுக்கு அப்பா அம்மா இருக்கட்டும், கிராண்ட் மதர் இருக்கட்டும், என்ன சொல்றாங்களோ அது ரிப்பீட்டேட்டிவா சொல்லிட்டே இருக்காங்களோ அதுதான் சம்டைம்ஸ் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து ஆக்ட்ரஸ்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க பாட்டி வந்து எங்க பொண்ணு ஹீரோயின், எங்க பொண்ணு ஹீரோயின் நல்லா நடிக்கிறா, அந்த மாதிரி நல்லா நடிக்கிறா, அது சொல்லி 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 அப்போ வந்து மேபி எனக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கலாம். as a person நான் வந்து சொல்லி சொல்லி ஸ்கூல்ல எல்லாம் நடக்குமே, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் தான் இது, உனக்கும் தான் இந்த பொண்ணு தான் சொல்லி 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 நம்மளே லவ் பண்ண வச்சிருவாங்க. அது அந்த மாதிரி தான். பட் nothing else is affirmation and it's also destiny அப்படினா நான் ஃபீல் பண்றேன். cool. so நாங்க இதுல வந்து there is a memories of your life னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. and அதுல வந்து எங்க டீம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா உங்களோட லைஃப்ல 6 best moments வந்து அந்த ஆராய்ச்சியில எடுத்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அத I'm going to list it down. ஓகே, அதுல நீங்க வந்து உங்களோட டாப் 3 எதுன்னு சொல்லணும். ஓகே, you can start from 3, 2 and number 1. okay, the first one is first time மரம் ஏறினது. ஆமா. செகண்ட் டைம் வந்து திருவண்ணாமலை ஏறினது. மூணாவது வந்து first ever fan moment, அத பத்தி நீங்க சொல்லுங்க. fourth is சார்தம் யாத்ரா. 5 is கும்பமேளா, இப்போ ரீசன்ட் 2025 கும்பமேளா. and ஐயோ தப்பா பேசிட்டேன், என்னாச்சு? 6th டாக்டர் சஞ்சிதா ஷெட்டி. ஓகே, thank you. so டாக்டர்னா நான் வந்து MBBS படிச்சு அந்த மாதிரி டாக்டர் இல்ல, இருந்தாலும் நாங்க டாக்டர். சம்டைம்ஸ் டெஸ்டினி நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளவு டைம் நான் டெஸ்டினி யூஸ் பண்றேன்னா, நம்ம 2006ல I did a government ad in Karnataka which is HIV, cancer, tobacco. அது எனக்கு தெரியல, அகைன் யாரோ கூப்பிட்டாங்க, ஹீரோயின் எல்லாம் வராங்க, நீங்களும் வாங்க, அப்படியே ஓகே அப்படின்னு போனதை பார்த்தா என்டையர் கர்நாடகா வந்து அது போஸ்டர் போட்டிருக்காங்க. that was a very big surprise for me. அதுக்கப்புறம் கேன்சர் கிட் அவேர்னஸ் அண்ட் கேன்சர் கிட்டோட அசோசியேஷன் அண்ட் சமீக்ஷா ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் யூத் எம்பவர்மெண்ட்டுக்காக சம் ப்ரோக்ராம்ஸ். பிகாஸ் ஸோ மெனி நீங்கள் 70s பார்த்தீங்கன்னா, 80s பார்த்தீங்க, 90s பார்த்தீங்கன்னா அந்த வில் பவர், அந்த அப்பா அம்மாவோட கைடன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. எப்போ அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்கோ, எல்லா பசங்களுக்கு வந்து காரு, வீடு, ஃபுட் எல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் அப்பா அம்மா டைம் கிடைக்காது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவரோட மென்டல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இஸ் கிரேசி ஹாட் டாபிக் இப்போ. ஸோ நான் மென்டல் ஹெல்த் பற்றியே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி இன் புவனேஸ்வர் ஒடிசா டீமில். ஸோ வி ஒர்க்கிங் ஆன் யோகா, எஸ்வி ஆசா ஃப்ரம் பெங்களூர். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த சோஷியல் செக்டரில் யூத் கம்யூனிகேட் பண்ணி அண்ட் மென்டல் ஹெல்த் பற்றி அண்ட் கரியர் கவுன்சிலிங். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் வந்து நர்ஸாக போகணுமா, இல்லை டாக்டராக போகணுமா, லாயராக போகணுமா. ஸோ அந்த மாதிரி வி கண்டக்டட் சம் ப்ரோக்ராம்ஸ், ஹாவ் அ ஒன்-ஆன் செஷன் அண்ட் கொஷன் ஆன்சர் செஷன், இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அந்தோட ரிசல்ட்டு தான் இந்த டாக்டரேட் மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் வந்து பரவாயில்ல
இன்னும் சின்னவளா இருந்தாலும் டாக்டரேட் கொடுத்திருக்கோம் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ரொம்ப ரேர்ல. மீன்ஸ் இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து சஞ்சிதா ஷெட்டியை இதோட அசோசியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது apart from the people who follow you on Instagram or something like that. Absolutely. Now it's time to rate your 3, 2, 1. A doctorate is one of the third. Okay. Because it's still I can imagine. Yeah, this is very special. Very special. And second will be that fan moment. நான் ஒரு ஆக்டரா இருக்கானா, ஓ மை காட், நான் ரோட்ல நின்னுட்டு யாரோ ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா அது உண்மையா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அந்த மாதிரி பிகாஸ் சம் பீப்புள் படங்கள் பண்ணுவாங்க, ஒரு 10 படம் பண்ணாலும் ரெக்கக்னேஷன் கிடைக்காது. இப்போ கூட அந்த ரெக்கக்னேஷன் இருக்கு, அந்த மூமெண்ட் ஸ்பெஷலா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னோடது. அந்த அது ஒரு உண்மையான பெஸ்ட் மூமெண்ட். அமேசிங். வெயிட் ஒரு ட்ரம் ரோல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் ஐ லவ் கிளைம்பிங். எதுக்குன்னு தெரியாது, கீழ ஆரம்பிச்சது திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு. Yeah, because I think climbing gives you a lot of awareness. அது எல்லாமே வந்து you have ஒருத்தருக்கு ஒரு inner built ஒரு power இருக்குல்ல. I first time திருவண்ணாமலை climbing within 2 hours 3 hoursல climb பண்ண, அப்போ எனக்கு ஃபீவரா இருந்தது. ஸோ நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணலான்னு. ஒன்று வந்து நம்ம டிசைட் பண்றோம், நான் மலை ஏறணும்னா நான் டிசைட் பண்றேன், அதுக்கு மேல நம்ம ஒரு எனர்ஜி இருக்குல்ல, சூப்பர் எனர்ஜி which is Arunachala has to bless me also, right? And you will not believe, climb பண்ணக்கப்புறம் இறங்குனக்கப்புறம் கால் வலி கொஞ்சமே இல்லை. ஸோ சர்ப்ரைசிங். இது நம்ம ஜிம்ல போயிட்டு ஒரு 1 hour ரன்னிங் பண்ணாலே ஐயோ நீ வலிக்குதான்னு. பட் திருவண்ணாமலையில் ரோட்ல முன்னாடி எல்லாம் இன்னும் நேச்சரா இருந்தது, இப்போ ரோடு இருந்தாலும் டஸ்ட் இருந்தாலும் அந்த வாக்கிங்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஸ்டில் I think it's Arunachala, I guess. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹம்பில கிளைம் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் வைஷ்ணவி தேவி கிளைம் பண்ணிருக்கேன், தர்மசாலா கிளைம் பண்ணிருக்கேன், சார்தாம் யாத்ரா கிளைம் பண்ணிருக்கேன். சோ நம்ம என்ன பண்ணோம்னா கிளைம்பிங் அதான். சோ பேசிக்கலி நம்ம வந்து இந்த என்ன மாதிரி ஒரு பயோபிக்ல உங்களை காஸ்ட் பண்ணலாம்னா ஒரு மேரத்தான் ரன்னர், அப்புறம் வந்து இந்த மிஷன் இம்பாசிபிள் இந்த ஸ்டோன் கிளைம்பிங். இல்ல அப்படி இல்ல. It's a good thing, right? Because very few people will be able to pull it off. So அதனால உங்களுக்கு ஒரு வேர்ட் சொல்வேன், ஒரு வார்த்தை சொல்வேன், அதுக்கு உங்களுக்கு ரிலேட்டடா எந்த ஒரு வார்த்தை தோணுதோ ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லணும். ஓகே? More like what do you relate it to, Mari? Okay. Yeah, ready. Yeah. Bangalore, yeah, home. My obviously என்னோட வீடு, ஜென்மபூமி. Meditation. Love. Cinema. I don't know, so many things. Cinema is recognition. Success is kind of validation. Validation. Success is validation. Sorry. Sorry. Women. Dogs. We really miss having dog. Last dog வந்து கிருஷ்ணா பேர் இருந்தது. So yeah, dog is like always literally somebody is being with you, not an animal. Correct. Company. Somebody is always with you. Future. Destined. வருத்தம். Lesson. Love. Purity. Nice. So நீங்க apart from this are you also like a movie buff? Yeah, of course. Yes. What is your favorite genre? Love and comedy, family. Yeah. In the horror, thriller, murder, this, that and all. 80% of the movies போயிடுச்சு. பட் ஆனா என்ன பண்றது, இப்போ எனக்கு வந்து கஷ்டமான டாஸ்க் கொடுத்துட்டு இப்போ உங்களை நான் சரியா புரியல. நீங்க தான் கெஸ்ட். சோ நான் வந்து கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஆமாமா. பட் ஆனா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஐ ஹர்ட் தட் யூ ஆர் a singer, சூப்பர் சிங்கர், ரொம்ப நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடிருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்டு தான் நான் இங்க டாக் ஷோ ஹோஸ்ட் பண்றேன். மறந்துடலாமா? ஓகே, மறந்துட்டு ஒரு 5 क्वेश्चन கேக்குறேன். ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு சின்ன பிகாஸ் எனக்கு டான்ஸ், இப்போ ஆல்ரெடி ஆக்டிங், சிங்கிங், மியூசிக் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் we are in the same field. எனக்கு நிறைய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய டான்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில கூட நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு மியூசிக் டைரக்டர், சிங்கர்ஸ் பேர் சொல்றேன். நீங்க வந்து உங்க பிடிச்ச சாங்ல ஒரு லைன் ஒரு சாங் பாடு. ஓகேவா? உங்களுக்கு ஃபேவரட் யாரு? SPV sir. So okay, we'll start from SPV sir only. Okay.
எஸ்பி பாலசுப்ரமணியன் சாங். தென்றல் என்னை தீண்டினான் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை கண்ணே, நீ இல்லாமல் போனா வாழ்க்கை இல்லை பெண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். சூப்பர் 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 சூப்பர். ஆனால் இவ்வளோ இருக்கு இப்படி பாடுறீங்கன்னா எதிர்பார்க்கல. ஐ நோ யூ ஆர் அ வெரி குட் சிங்கர், பட் ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக லிரிக்ஸோட சூப்பர். ஸோ எனக்கு வந்து ஹரிஹரன் சார் இஸ் தேர், சங்கர் மகாதேவன் சார் இஸ் தேர். உங்களுக்கு யார் பிடிக்கும்? ஹரிஹரன் பாடுறீங்களா, சங்கர் மகாதேவன் பாடுறீங்களா? நீங்க தான் சித் ஸ்ரீராம் பார்க்கலாம். ஏனோ வானிலை மாறுதே தள்ளி போகாதே, ஏனையும் தள்ளி போக சொல்லாதே. சூப்பர். ஸோ சங்கர் மகாதேவன் சாரோட சாங் தானே? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், ஜாலி ஃபன். அந்த டைம்ல என்ன குத்து சாங் சங்கர் சார் சாங். ஆமா ஆமா. ஸோ இளையராஜா சாரோட தானே வரும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. இதோட நம்ம நிறுத்திக்கணும். நீங்க தான் கெஸ்ட், நான் தான் கேள்வி கேட்கணும். இல்ல லாஸ்ட் ஒரு என்னோட நம்ம படத்துல சந்தோஷ் நாராயண் சாரோட ஆல்பம்ல சொல்லி, ஏ முகமே ஏ வரவே ஏழாத வளைஞ்சவளே கேட்டுருக்கீங்களா மனிதன் அப்படின்ற படத்துல? நைஸ் நைஸ். ஸோ அனிருத் லாஸ்ட் எண்ட் பண்ணிடலாம். ஓகே. ரத்தமாரே 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 ரத்தமாரே. ஜெயிலர்ல ரஜினி சார் படம். எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஐ ரெகக்னைஸ். பட் அவரோட சிங்கிங்ல இது வந்து இல்ல, பட் ஹி இஸ் நாட் தி சிங்கர், அவரோட மியூசிஷியன். ஓகே ஓகே. அவர் அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். யா நைஸ் நைஸ். Thank you thank you. குட் குட். எல்லாமே மல்டி டேலண்டடா இருக்கீங்க. உங்கள மாதிரி தான். இப்போ இந்த சைடுல வந்து நான் I wanted to ask you about this. We spoke a lot about cinema. When did Sanchita become this spiritual Sanchita? ஸ்பிரிச்சுவல் சஞ்சிதா அதெல்லாம் வந்து சடனா ஆக முடியுமா? அது சின்ன வயசுல தான் இருக்கு. மை கிராண்ட் ஃபாதர் பிகம் அ மாங்க் ஆஃப்டர் 50. அப்படியா? ஸோ நம்ம அது பார்த்து 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 நம்ம சின்ன வயசுல எது இன்னும் ஆரஞ்சு கலர் போட்டிருக்காங்க எது அது எல்லாமே வந்து. ஸோ ஆஃப்டர் 50 or 55 you're ready to take a monkhood, sannyas, because in the 20s இருக்கட்டும் 30s 40s இருக்கட்டும் அந்த நம்ம தாட் ப்ராசஸ் எனர்ஜி அதெல்லாமே வேறு. ஸோ மேபி இது இன்பில்ட்டாக என்னோட ஃபேமிலிலே இருந்தாலும் வந்து எனக்கு ஐம் ஸோ சார்தம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் என்னோட லைஃப்லன்னா நிறைய குருஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் நான் போயிருக்கேன். ஆனால் அதெல்லாம் போயிட்டோம், நமஸ்காரம் போனோம் நமஸ்காரம் பண்ணோம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த குருவோட வேல்யூ கைடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கிடைச்சது வந்து 2017 ஐ மெட் மகாவதார் பாபாஜி ஓட லீனேஜ். எஸ் எஸ் அதுதான் அவரோட லீனேஜ். தெரிஞ்சது இப்படிதான் தெரியும். நோ ப்ராப்ளம். அவரோட லீனேஜ் ஆஃப் த மாஸ்டர் வந்து பரமஹம்ச பிரக்யானந்தா குருஜி. அவர் வந்து ஒடிசால ஜெகநாத் பூரில இருக்காங்க. ஸோ அவர் போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட லைஃபே அப்படியே மாறிச்சு. ஸோ என்டையர் 20s கிரியா யோகா ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் இட்ஸ் What is Kriya Yoga? As a Kri is like the action which is doing it from the soul. Like so simple சொல்லணும்னா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கிரியா, லைக் through the breath, through the atma, through the அது ரொம்ப ப்ரீச் பண்ற மாதிரி ஆயிடும். So basically Kriya is what is happening now through your breath, how you working on. அது வந்து நம்ம கோவிட் வந்தக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு லெசன்ஸ் தெரியவே இல்லை. எந்த லைஃப்ல நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா கோவிட் தான் சூப்பரா எல்லாருக்குமே கத்து கொடுத்துருச்சு. என்ன மூச்சு போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னா அர்த்தம். ஸோ அந்த மூச்சு ரிலேட்டட் தான் கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட சம்டைம்ஸ் எல்லாருமே ஐயோ நம்ம நல்லா வாழணும், நல்லா இது பண்ணணும், நல்லவரா இருக்கணும், அதுக்கப்புறம் go back to the usual, go back to the normal. So யாருமே வந்து அது ஃபாலோ. So இந்த கிரியான்றது வந்து is primarily for the breath. Yes, it's lot of breath work and every moment வந்து you be aware of your breath ன்னு தான் சொல்றாங்க. And whatever we are doing action,
through the God only அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் தனியா சஞ்சிதா த மகாக்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி எபிசோட்ல போடுறோம். அப்படியா? அந்த ப்ரீச்சிங் லெவலுக்கு எல்லாம் இல்ல. பட் ஐ டூ டீச் கிரியா யோகா. பட் ஆனா இனிஷியேஷன் தே ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் த குரு அண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் த இது. பட் அந்த குரு மீட் பண்ணக்கப்புறம் தான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கும்பமேளா, இந்த சாரதாம் யாத்ரா, வைஷ்ணவோ தேவி, ஆல் so many temples, so many climbings, நிறைய அம்புபாச்சி ஃபெஸ்டிவல், lot of things. I think இதெல்லாம் வந்து in case if you want to watch Sanchita's the spiritual journey உங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணனும்? சஞ்சிதா, நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பேசியிருக்கோம். There's going to be an important segment இப்போ right now. நடுவுல பேசிட்டு இருந்தப்போ you were telling me about என்னோட ஃபேவரட் சச்சினை வந்து நீங்க சிசிஎல்ல மீட் பண்ணீங்க. அது ஒரு தடவை அது மட்டும் எனக்கு குட்டியா எனக்காக. How was it meeting சச்சின்? சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் வந்து நான் என்னோட ஃபேமிலி எங்க தங்கச்சிக்கு தான் ரொம்ப ஃபேவரட் கிரிக்கெட்னா. தம்பியும் பார்க்குறா, ஸ்கோர் பார்க்குறா, இது பார்க்குறோம், அவ்வளோதான். நானும் ஸ்கோர் பார்க்குறேன், ஓகே இது. பட் எப்போ வந்து சிசிஎல்னா ஒன்று செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்னு ஒன்று வந்துச்சு. அப்போது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சச்சின் டெண்டுல்கர் வாஸ் த இனாகிரேட்டர். அவர் தான் இனாகிரேட் பண்ணாங்க, மும்பையில் நடந்தது. ஸோ ஸ்டேஜ் மேலே போனேன். ஸ்டேஜ் மேலே போய் சச்சின்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம சச்சின் சார் ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம சென்னை டீம் ஃபுல்லாக போகிறாங்க. விஷால், அவர் விக்ராந்த் எல்லாருமே, விஷ்ணு எல்லாம். ஸோ நம்ம போகும்போது சச்சின் பக்கத்தில் நான் நின்றுட்டு நான் சொன்னேன், சார் ஐ எம் யுவர் பிக் ஃபேன். ஐ வாஸ் ஸ்மைலிங் அண்ட் ப்ளீஸ் கேன் யூ போஸ்ட் ஃபார் தட் கேமரா அப்படின்னு எங்கள் கை காமிச்சு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது. ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் பிகாஸ் Sachin Tendulkar, Dhoni, Virat Kohli, all these people coming from a same background la irundhalum avaroda achievement vandu அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அந்த மாதிரி. We are heading to the last section which is the OTR fire. What is quick, OTR which is like fire? Quick fire, rapid fire. Rapid fire. Okay. Easy, quick ones. If you were a pan Indian hero வா இருந்தீங்கன்னா எந்த 3 heroines ஓட நடிக்க ஆசை? Definitely Nayanthara. Nayanthara ma'am. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல சாய் பல்லவி. தமன்னா ஆல்ரெடி நான் நடிச்சிருக்கேன். தமன்னா பிகாஸ் தமன்னா நான் தில்லாலங்கடியில ஃபர்ஸ்ட் என்னோட ஐ திங்க் என்ன சொல்றது ஆக்ட்ரஸ் பாண்டிங் தமன்னா தான். ஏன்னா எங்க போனாலும் எந்த அவார்டு போனாலும் ஷீ சூப்பர் டாக் டு மீ. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து நீங்க நிறைய ஸ்பிரிச்சுவலா போறீங்க இல்லையா, அப்படி மீட் பண்றப்போ உங்களோட ஆக்ட்ரஸ்ன்ற ஐடென்டிட்டியும் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியும் ஓரமா வச்சுட்டீங்க. You have to introduce Sanchita to them. One line எப்படி சொல்லுவீங்க? Okay. Sanchita, I'm a human. I'm a human. ஒரு நார்மல் மனிதன். Yeah, I'm a normal person. Hi, I'm Sanchita. Okay. What are the 3 songs? நீங்க லைஃப்ல இன்னும் 3 பாடல்கள் தான் கேட்க முடியும், வேற எந்த பாட்டும் கேட்க கூடாதுன்னா 3 பாட்டு எந்த பாட்டா இருக்கும்? கன்னடல ஒரு சாங் இருக்கு, ஏனாகலி முந்து சாகுனி, சுதீப் பண்ணிருக்காங்க, ரம்யா படம். அது என்னன்னா whatever happens in your life, keep moving, don't stand. என்ன நடந்தாலும் வாழ்க்கையில அங்கேயே நின்னுறாத, ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு போயிட்டே இரு. அந்த மாதிரி அது ஒன்று. தமிழ்ல கூட நான் ரெப்பிட்டேட்டிவா நிறைய சாங் கேட்டிருக்கேன். இந்த இது ரஜினி சாரோட சாங், சந்தோஷ் நாராயண் கம்போசிஷன், அந்த இது கபாலில மாயாநதி, அந்த சாங் மாயாநதி, அந்த சாங் அது அந்த மீனிங், அந்த இது அவளை அந்த ஞாபகம் வச்சு அவ்வளவு நாள் பார்க்கல, செம்மையா. அது ஒரு எனக்கு தான் அந்த ஹார்ட் கனெக்ட் ஆனா மட்டும்தான் அந்த சாங் மெமரியில இருக்கு, இல்லைன்னா இருக்காது. ஸோ தேர்ட், ஐயோ நிறைய சாங்ஸ் இருக்கு. மாமா ட்ராஸ், ஏன்னா எப்பெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை வருதோ கிழிஞ்சிருச்சு. அவன் அந்த ஷூட்டே நம்ம பண்ணும்போது நானு விஜய் மொத்த ஆக்ட்ரஸ் லைஃப் நம்ம அந்த ஈஸியா நம்ம ஃபீல் பண்றோம். பட் ஆனா எல்லாருமே ஃபர்ஸ்ட் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்போதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 200 பீப்புள் எல்லாருமே அண்ணா, லைட்டிங், இது கேமரா, எல்லாருமே பசங்கள, எல்லாருமே மென். ஐ எம் த ஒன்லி பர்சன் விமென். அண்ட் அம்மா வந்து கேரவேன்ல இருப்பாங்க, கொஞ்சம் வராங்க. பட் ஆனால் விஜய் சேதுபதி இருக்கட்டும், அந்த டீம் எல்லாம் இருக்கு, நலன், அந்த அந்த மிட் நைட்ல அந்த சாங் ஷூட் பண்ணும்போது அந்த பின்னாடி ஓடிச்சு அந்த சாங். இல்ல நலன், நீங்க எதுக்கு எனக்கு சொல்லுறதா நான் ஹாப்பியா. சஞ்சிதா, அதுதான் நீங்க வந்து அப்படி நம்ம சீரியஸா இருக்கணும், அப்பதான் அந்த சாங் வந்து நம்ம ப்ளே பண்ணாலும் பிரில்லியன்ட் பிரெயின். அந்த சாங் வந்து மாமா ட்ராஸ் கிழிச்சு, அது நிறைய தடவை கேட்டிருக்கேன், பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நான் இதுல.
சஞ்சிதா ஷெட்டி ஒரு ஆக்ட்ரஸா தமிழ் அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரி டுகெதர் எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆக்ட்ரஸா 0 to 10ல? உண்மையா வந்து நான் சொல்ற மாதிரி இஸ் ஃபேட் ஆல்சோ டெஸ்டினி. கன்னடால இந்த தெலுங்கு போய் தெலுங்குல பெரிய படம் நடிச்சு கன்னடால பெரிய படங்கள் நடிச்சு தமிழ் வந்து நடிக்கும் போது தான் எனக்கு அந்த வேல்யூ ஆக்ட்ரஸ்ன்ற ஒரு வேல்யூ வந்து கொடுத்தது தமிழ்நாடு. ஏன்னா அதனால நான் இங்கேயே தங்கியிருக்கேன். பீச், எஸ், ஃபர்ஸ்ட் பீச். அப்புறம் அஃப்கோர்ஸ் மூவி அண்ட் பீப்புளோட லவ் அந்த ரெஸ்பெக்ட் எல்லா இடத்துலையும் ஒரு பெண்ணாலே மரியாதை இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது அதிகமாக நான் அந்த ஃபீல் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து என்னோட ஆக்டிங், ஓ நல்லா நடிக்கிறாளே, ஹே அவள் கண் நல்லா இருக்கே, ஓ ஓகே அவளோட ஃபீச்சர் நல்லா இருக்கு அப்படின்னா ஒன்னொன்று விஷயமும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண இல்லாம வந்து ஒரு ஆக்டரை வந்து ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ற மாதிரி ஒரு ஒரு ரா சின்ன பொண்ணு வந்திருக்கான். நீங்க சூதுகாம்ல பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. விஜய் சேதுபதி எல்லாம் அப்போ பெரிய ஆல்மோஸ்ட் 2 படம் ஹிட்டு இந்த மாதிரி இல்லை. ஸோ நான் ரொம்ப புதுசா நடிக்கும் போது ஈவன் தில்லாலங்கடியில் ரவி கூட தமன்னா கூட தே ஆர் வெரி பிக் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வடிவேல் சார் எல்லாம் திட்டிருக்காங்க எனக்கு, என்ன பண்றேன், ஆமா தமிழ் ஒண்ணுமே புரியல. ஸோ அப்படி இருந்த ஒரு சஞ்சிதாவா இப்படி இப்போ வந்து ஒரு சமுத்திரக்கனி சார் வந்து எனக்கு காஸ்ட் பண்ணி வினோதய சித்தம் ஜாலிதான் எல்லாம் வினோதய சித்தம்ல வந்து அந்த ஒரு சூப்பரான ஒரு சமுத்திரக்கனி சாரோட டீம்ல வந்து நான் பெர்ஃபார்ம் எல்லாம் பண்றேன்னா நீங்க பார்க்கணும். பட் ஆனா எனக்கு புரியுற மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரி இன்னும் நல்லா படங்கள் எனக்கு கொடுத்துருக்கலாம், நான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து ரொம்ப இந்த கொலை பண்ணுறது, இந்த இன்வெஸ்டிகேஷனு, இந்த பிளட்டு படம், இது படம், இந்த மாதிரி கொலைங்கள் படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. நடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் சின்ன வயசுல தான் இந்த பேய் படங்கள் இருக்கட்டும், என்னது கொலை பண்ண படங்கள் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பிகாஸ் அது என்னோட கேரக்டர்ல ஆஸ் அ சஞ்சிதா அது இல்லவே இல்லை. ஆனா என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாரர் படம் பிடிக்கும், என் தம்பி ஃபுல் ஆக்ஷன் படம் பார்க்குறேன், நான் மட்டும் ஃபுல் காமெடி லவ் ஃபேமிலி படம். அது என்ன அவட அப்படியே வந்துருச்சு எனக்கு. ஸோ எனக்கு அதுதான் என்னோட இதுல. எவ்வளவு சொல்லலாம், ஒரு 5 சொல்லலாமா? 5, 6 மேபி. 5 or 6? 5 or 6 because and I really wish இத பார்த்துட்டு இருக்க எல்லா டைரக்டர்ஸும் 5 ல இருந்து 6க்கு, 6ல இருந்து 8க்கு, 8ல இருந்து 10க்கு எடுத்துட்டு போங்க. Okay, your all time female actors ஓட பெர்ஃபார்மன்ஸ்ல all time 3 best performances in a movie female actress. எந்த படத்துல 3 best performances? அனுஷ்கா வந்து அனுஷ்கா ஷெட்டி இன் பாகுபலி. ஏன்னா அவ்வளோ வெயிட் குறைச்சு வெயிட் போட்டு மேக்கப் இல்லாமல் நிறைய சீன்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்ல வந்து அந்த பேஷன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அருந்ததி அதெல்லாம் இல்ல திஸ் இஸ் அபௌட் திஸ் ஆக்ட்ரஸ் இன் திஸ் மூவி. So which is Anushka in Bahubali. Arundhati. Okay. அவர் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி மேம் வந்து இங்கிலீஷ் அது வந்து எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒய்ஃபை வந்து, அப்போ அது வந்து ஹஸ்பண்ட் பொண்டாட்டிய பிடிச்சி லவ் பண்ற மாதிரி வந்து திரும்பி அது படங்களே ஒரு மாதிரி இது. அதுக்கப்புறம் கஜோல் மின்சாரக்கனா வந்து பிரபுதேவா சார் அவர் 2 பேரும் நடிக்கும் போது அது என்னன்னா அந்த படத்துல அவளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருப்பான். அப்புறம் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனா வேற ஒருத்தர் அவனுக்கு பிடிச்சிருக்கு. சோ இவன் வந்து விட்டு கொடுக்குறா. இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அதே மாதிரி ஒரு படம் இப்ப நடிச்சிருக்கேன், மாயாவலை. இன்ட்ரஸ்டிங். ஓகே, நைஸ். எஸ் சூப்பர். சோ இஸ் இட் ஆல்சோ பிகாஸ் கஜோலுக்கு தமிழே தெரியாம அந்த படத்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது கூட ஒரு காரணம் இல்ல? கஜோல் இஸ் a brilliant performer in ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லாமே படம் நடிச்சிருக்காங்க. சூப்பர். ஓகே, நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்ணனும்னா நம்பர் 1 விஷயம் என்ன தேவை? பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் லெவலில் இஸ் வேறு, நம்ம இந்த காம்படிட்டர் லெவலில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏஜ் ஆகிடும், அதாகிடும், அது பண்ணுங்க இது பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய பணம் இந்த மாதிரி ஓடிட்டே இருந்திருப்போம். பட் ஆனால் ஆக்சுவலி அந்த பேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த படங்களே வரும். இல்லைன்னா வினோத சித்தம் எல்லாம் வந்து மாயாவெல்லாம் இருக்கட்டும்,
பிரபுதேவா சார் பகீரா படம் இந்த மாதிரி அவரே கூப்பிட்டு வந்து நமக்கு கொடுத்த கேரக்டர். பட் ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து கூப்பிட்டுட்டு எங்களுக்கு படங்க ராஜா சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மோகன் ராஜா சார், அவர் பெரிய ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ், ஏன்னா நான் எதிர் கூட பார்க்க முடியாது, நான் விஷ் பண்ணல, அதான் தானா நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேஷன்ஸா இருந்து it will happen for sure. 100% it will happen. பட் ஆனா நமக்கு அந்த பேஷன்ஸ் போய்ட்டு அதுக்காக நம்ம தியானம் பண்ணணும். ஓகே, நான் வந்து சில கடவுளோட நேம் சொல்லுவேன் பிகாஸ் யூ ஆர் a spiritual girl. சோ அதனால வந்து அந்த கேரக்டர் இன் கேஸ் நம்ம சினிமா பண்ணோம்னா எந்த ஆக்டர் அது கரெக்டா இருப்பாங்க? ஓகே ஓகே, முருகர். முருகர், சிவகார்த்திகேயன். காளி, I think Nayanthara will play. Okay, Shiva is maybe Vikram. Interesting. Okay, Ramar. ராமா யாரு நம்ம இதுல? தனுஷ், ராமர், நைஸ். அண்ட் லக்ஷ்மி, த்ரிஷா. லக்ஷ்மி இஸ் த்ரிஷா, பக்கா. விநாயகர், ஆனா ஐ அம் நாட் மீனிங் டு சே அவர் குண்டா இருக்காருன்னு அவசியம் இல்ல, ப்ராஸ்தெட்டிக்லாம் யூஸ் பண்ணலாம். விநாயகர் அத யோகி பாபு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல நான் எதுவும் சொல்லவே இல்ல, நீங்க சொல்றது ஆன்சர் வந்து இவர் குண்டான்னு யாரும் கேட்ற கூடாதுல, ப்ராஸ்தெட்டிக் போட்டு பண்றாங்க. இல்ல யோகி பாபு will suit definitely விநாயகர், பட் ஆனா அவருக்கு முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அமேசிங். நம்ம क्वेश्चन முடிக்கிற மாதிரி. அண்ட் ஃபைனலி சரஸ்வதி. அடடே, ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, உங்களோட கரியர்ல நீங்க நடிச்ச எல்லா படத்துலேருந்து எல்லா சீன்ஸையும் எடுத்துட்டு இஃப் தேர் இஸ் ஒன் சீன் தட் யூ வாண்ட் டு கீப் இட் இன் யுவர் கோல்டன் மெமரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் தேர் இன் யுவர் மைண்ட் ஃபார் எவர், எந்த சீனா இருக்கும்? நான் சூதுகம் படம் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லல. என்னோட ஏரால 10 இயர்ஸ்ல சூதுகம் தான் பெரிய பிரேக். இப்போ வரைக்கும் 15 படம் பண்ணாலும் எல்லாருமே வந்து பிரபுதேவா சார் கூட நடிச்சாலும் சமுத்திரக்கனி சார் கூட நடிச்சாலும் எல்லாருமே சூதுகம் அதேதான் மைண்ட் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அந்த சூதுகம் அந்த ட்ரீம் கேர்ள் பண்ணும்போது ஒரு பொண்ணு இருக்கா ஆனா இல்ல, ஆனா அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் அது தெரியுது. அது ஏஞ்சலா இல்யூஷனா இல்ல சம் பீப்புள் பேய் என்ன நினைச்சாங்க, சம் பீப்புள் மனநோய் என்ன நினைச்சாங்க. ஸோ அது வந்து ட்ரீம் கேர்ளா இருக்கும் போது அது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அதுதான் எனக்கு மெமரியில எடுத்துட்டு போற முன்னாடி ஒரு 7th ஸ்டாண்டர்ட்ல குரூப் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்தோம் 5 பேர். ஸோ நம்ம இப்போ எவ்வளோன்னா எழுந்துறது எவ்வளோன்னா ப்ளே பண்ணுறது ஒரு கேம், நான் தான் இப்போ டீமில். ஸோ அந்த கேமில் வந்து நான் இப்போ கடவுள் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டாங்கன்னா நீ வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும், என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் எல்லாருக்குமே கேட்டேன். ஸோ ஒருத்தரும் எனக்கு இது வேணும், ஒருத்தர் கார் வேணும், ஒருத்தர் இது ஆகணும் அது ஆகணும், ஸ்கூல் டீச்சர் ஆகணும். அண்ட் நீ என்னன்னு எனக்கு வந்து நான் இதுதான் கேட்டேன். இந்த ட்ரீம் கேர்ள் ஷாலு கேரக்டர் தான் நான் கேட்டேன். கேன் யூ பிலீவ் இட்? எஸ். நான் சொன்னேன் எனக்கு ஸ்வீட்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் யாருக்குமே தெரியக்கூடாது, ஆனா நான் போய் வந்து ஸ்வீட் சாப்பிடணும். இன்விசிபிள். கேன் யூ பிலீவ் இட்? அது ஆல்ரெடி இருக்கு. ஸோ உள்ள இருந்தது, அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு, நடந்துருச்சு. ஆனா நினைக்கும் போது மேபி when you meditate you can know the future also. Everybody's future, but that's why you need to have tapasya alla பண்றது அதுக்கு தான். So there is no present. எல்லாம் நம்ம பாஸ்ட்ல இருக்கோம், ஃபியூச்சர்ல ஆக்சஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங். லாஸ்ட் கொஸ்டின், உங்க லைஃப் ஒரு மூவியா இருந்ததுன்னா இந்த நிமிஷம் தான் இன்டர்வல் பிளாக்னா உங்களோட இன்டர்வல் சாங் என்ன? ஸோ பேசிக்லி நான் வந்து நிறைய ஸ்டேஜ் லைஃப்ல பார்த்துட்டே இருக்கேன். பட் எனக்கு வந்து ஜனனி ஐயோ என்னது டைரக்டா சும்மா. பட் ஐ விஷ் டு பி கம்ப்ளீட்லி கெட்டிங் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, பட் பிகாஸ் ஆஃப் என்னோட லைஃப், ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா, என்னோட ஸ்டேஜ், வாட் எவர், நான் இப்போ இன்னும் அவருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அந்த ஜனனி ஸ்டேஜ்னா டைம் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இட்ஸ் a beautiful thingல you can எதுல வேணா அந்த பாடல் இல்ல நீங்க சும்மா வந்து ஏமாற்றீங்க. அது என்ன ரொம்ப ரொம்ப டிவைன் சாங், நான் ஷூலாம் போட்டு பாடக்கூடாது. ஐயோ அதெல்லாம் வேற இருக்கா? சரி, ஓகே. அது எல்லாமே வந்து ஆர்ஜே பாலாஜி படம் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. பார்த்தேனே, அது பியூட்டிஃபுல் சாங். அந்த என்னது the அம்மன் சாங், பார்த்தேனே பியூட்டிஃபுல் சாங். அது பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிகாஸ் என்னன்னா முக்குத்தி அம்மன். ஆனா பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லினா 10 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியாது பேரண்ட்ஸ் என்ன சொல்றான். ஸோ 11 இயர்ஸ்னா 20 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கணும். டீனேஜ்லனா ஓகே நம்ம வேலை வாங்கணும்னு ஒரு 22ல வந்து அந்த போயிடும்.
20 to 30 வந்து ஓடிட்டே இருந்து வேலை, பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சூப்பராக அழகாக என்னோட லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் பிகாஸ் ஆஃப் கிரியா யோகா, மகாவதார் பாபாஜி, வாட் எவர் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணனால லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாக வந்து ஐ விஷ் டு பி அ மாங்க், பட் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் அங்கே போக முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க ஈஸியாக பண்ணிடலாமே, ஈஸியாக போயிடலாமே, பண்ணி காமிச்சிட்டோம். இட்ஸ் நாட் தட் ஆரஞ்ச் வேரிங்கல்ல. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் டெப்த், அந்த ஓரியன்டேஷன் இருக்கட்டும், நம்ம புரியுற மாதிரி லைஃப் புரியுற மாதிரி இருக்கட்டும். இட்ஸ் நாட் எஸ்கேபிசம், இட்ஸ் ஆல்ரெடி யூ நோ த ஃபியூச்சர். நேர்களே, நீங்கள் சஞ்சிதா ஷெட்டி ஆக்ட்ரஸோட பேசுறேன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இல்ல, நம்ம பேசிட்டு இருக்கிறது மகான் திரு சஞ்சிதா ஷெட்டி அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். சஞ்சிதா, I don't think people have seen this side of you, or maybe have they? இந்த ப்ரோக்ராம்ல பேசுனது நிறைய விஷயங்கள் நான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. நான் உங்களோட நிறைய தடவை பார்த்தப்ப I've never இவ்ளோ பயங்கர different sides of you. Yeah, because nobody asked me about my climbing part and spiritual part. Spiritual இன்னும் டீப்பா இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசியிருக்கோம். அதுக்கு தனி ஒரு எபிசோட் போடுறோம். ஆமா, பண்ணலாம். சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த. ஸோ பேசிக்லி இந்த மாதிரி நம்ம வந்து அது ஆகணும்னு நம்ம பண்ணலாம். பிகாஸ் நான் ஐ யூஸ் டு வேர் அ ஷார்ட்ஸ் அண்ட் லைக் ஃபுல் கிளாமர் ரோல், அண்ட் டுடே நான் வந்து கிளாமர் ரோல் பண்ண பிடிக்காது எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. திஸ் இஸ் லைக் யுவர் சாய்ஸ். இப்போ கொலை பண்ணுறது, இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் கேரக்டர், இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம்னா யார் சூஸ் பண்ணுறாங்க? நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் படங்கள் பண்ண வேணாம், நான் ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும்னா, உங்களுக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா நான் வேலை பண்ணக்கூடாதுன்னு யார் டிசைட் பண்ணுறாங்க? நீங்கள் தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ லைக் தட், எனக்கு இந்த படங்கள் வேணும், இந்த படங்கள் வேணாம், இந்த இது வேணாம், இது வேணாம், நம்ம டிசைட் பண்ணுறது கொஞ்சம் டைம் வேணும். அதாவது ஒரு ஸ்தம்பிச்சு போய் அப்படியே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்ல இருக்கேன் நான். பட் சச் a very very sweet of you to. இன்னும் அந்த ஞான நிலைக்கு நான் வரேன். சோ இந்த ஸ்பிரிச்சுவலாவே நம்ம பேசிட்டு இத பாக்குறவங்க வந்து நீங்க இதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் சைட்ல போயிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சிட கூடாதுன்றதுக்காக நான் கேக்குறேன். I'm sure there are a lot of projects that you're doing. Why don't you probably talk about some of this? I think Mayavale is ready to release. அது நல்ல டீம். Amis sir, Arya's brother, Yuvan Shankaran music, and yeah, Ramji sir camera. எல்லாம் நல்ல டீம். அது நல்லா படமா வந்திருக்கு. அதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து வெற்றிமாறன் சார் ஒன் டே வந்து ஷூட் பண்ணாங்க. சமுத்திரக்கனி சார் வந்து ஷூட் பண்ணாங்க. அமீர் சார் ஷூட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு ஒரு ஆக்ட்ரஸா இருந்து இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய டைரக்டர் வந்து ஒன் டே ஷூட் இப்போ ஆக்ஷன் கட்டெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த படம். ஸோ அதை எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகலாம். வில் ப்ரே ஃபார் தி பெஸ்ட். அண்ட் அனிமேட்டட் படம் வந்து எத்தனை தடவை இப்போ கும்ஃபு பாண்டா, கோகோ, ஆல் திஸ் மூவிஸ், எனி திங் யூனோ, இன்சைட் அவுட், ஆல் திஸ் கோகோ, ஆல் திஸ் மூவிஸ்னா, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன் எனக்கே தெரியல. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ நானும் ஒரு அனிமேஷன் மூவியில் நடிக்கிறேன். ஸோ அதையும் வந்து பிரபுதேவா சாரோட லீடா ஆப்போசிட்டாக நான் நடிக்கும் போது மின்மேன் அந்த படத்தில். ஸோ வினோத் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் என்ன சொல்கிறது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த அனிமேஷன் படம் பிரபுதேவா சார் சூப்பர் ஹீரோவா நடிக்கும் போது, நான் ஒரு சூப்பர் ஹீரோயினா நடிக்கும் போது, ஒரு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. தட் இஸ் வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. Yeah, these are the projects and 2 films are in the pipeline. Good script. So yeah, going on. Work side is going on, stable. So for all those பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் நினைக்காதீங்க, இந்த சைடில் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த சைடில் ஆக்ட்ரஸையும் அப்படி பயங்கரமாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சஞ்சிதா, வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ டு ஹவ் பி ஹியர் இன் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKB. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஐம் ஷுர் தட் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு the different dimensions of சஞ்சிதா பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. And that's the intention of the show too. எல்லா வாட்டியும் கூப்பிட்டு உங்களை வெறுமனே மூவி அப்போ மட்டுமே கூப்பிட்டு மூவியை பற்றி மட்டுமே பேசாமல் நம்ம ரசிக்கிற ஆட்களை வேறு விதமாக அவங்கள பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது தான் எய்ம். அண்ட் ஐ ஹோப் தட் இதை பார்க்குறவங்களுக்கு அது கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டயத்துக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் டாக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கிளைம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சூப்பர் ஹீரோ ஆக போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் சினிமா லைஃப் ரெண்டுத்துக்குமே, அண்ட் த நியூ லைஃப் தட் வாட் எவர் யூ கோயிங் டு டேக், அதுக்கு பெஸ்ட் விஷஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சஞ்சிதா ஷெட்டி அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான சில டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஆஃப் த ரெக்கார்டில் திஸ் இஸ் வாட் வி வாண்ட், ரைட்? ஏன்னா இதில் வந்து வி வாண்ட் டு சி
எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச பிரபலங்களை இன்னும் நிஜமாவே அவங்கள ஒரு மனிதர்களாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நெக்ஸ்ட் டைம் இன் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKB நம்ம ஒரு புது கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். Until then, this is Off the Record with MKB. See you soon.